விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய 27வது திருமண நாளானது நேற்று கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விஜயினுடைய தாயாரான ஷோபா மேம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சங்கீதாவுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருமண நாளுக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதாவால் சென்னை வர முடியல, லண்டனில் தான் இருக்காங்க. லண்டனில் அவங்க இருந்தாலுமே கூட அவங்களுடைய வாழ்த்துக்களை அவங்க பகிர்ந்திருக்காங்க. ஸோ சோபா மேம் அவங்கள்ட்ட பேசும்போது நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, கான்ஃபிடென்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ விஜய் மற்றும் சங்கீதா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கப்பல் தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27 வருஷம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு 5 ஆண்டுகள் தான் அவங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ மற்றபடி அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா ஷோபா மேம்க்கும் சரி, சந்திரசேகர் சாருக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள மருமகளாக அவங்க பார்க்கவே இல்லை, அவங்களுடைய மகளாக தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ சமீபத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனாலுமே அவங்கள எப்படியாவது ஒன்று சேர்த்துடணும் அப்படின்றதுல ஷோபா மேமும் சரி, சந்திரசேகர் சாரும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஏன்னா சங்கீதா ரொம்ப நல்ல பொண்ணு. கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்ம பையனோட தான் எப்போதும் இருக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்திருந்தா தான் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்க பேர பிள்ளைங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவங்க யோசித்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த திருமண நாளில் சங்கீதா அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் சோபா மேமுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்காக தான் சான்ஸ் கிடச்சிச்சா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ நார்மலாகவே அவங்க 2 பேரும் மாமியார் மருமகள் அப்படின்றதுனால பேசிக்கலாம். இருந்தாலும் ஷோபா மேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷூட்டில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ வெளியில் போவாங்க வருவாங்க. உட்காந்து நம்ம பொறுமையாக ஒரு சில விஷயங்களை பேசுகிற அளவுக்கு நேரம் இருக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான். ஆனால் யாருக்காவது பிறந்த நாளோ அல்லது திருமண நாளோ வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய விஷஸ் கன்வே பண்ணுறதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி சங்கீதாவோட பேசுகிறதுக்கான சான்ஸ் நேற்று ஷோபா மேம்க்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வராட்டியும் பரவாயில்ல, ஆனாலும் உனக்கு திருமண வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தில் இருந்தாவது நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீ கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணினா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன், கண்டிப்பாக எங்களால் முடியும், நாங்கள் அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுக்கே நல்லா தெரியுது நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படின்னு. ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கொடுத்துச்சு. எல்லாருமே அதிர்ச்சி அடைந்திருந்தாங்க. இந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திர தின விழாவில் த்ரிஷா மேம் என்ட்ரியாக இருந்தப்போ எல்லாத்துக்கும் ஒரு சங்கடம் வந்துச்சு. ஸோ அவங்களால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் ஏன் அவங்க அந்த இடத்துக்கு வரணும், சர்ச்சைகளை கிளப்பணும். ஒரு விஷயம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மீண்டும் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்து போச்சு. ஏன்னா சமீபத்தில் தான் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு நடந்த வழக்கில் சங்கீதா எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஜென்சன் சஞ்சய்க்காக, அது ஃபர்ஸ்ட் ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சிஎம்மாக விஜய் ஆயிட்டாரு. அவருக்கு இனிமேட்டுக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படக்கூடாது. அவர் ஒரு ரோல் மாடல், நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக அவர் நிறைய பேர் வச்சுருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய தலைவன் எப்படி இருக்கணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்கள பார்த்து தான் வரக்கூடிய ஜென்ரேஷனில் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவர் நல்ல ஒரு மனிதனாக இருக்கணும், அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், மரியாதை இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சி தான் இந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பேரும் ஒரு இனிமேட்டுக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு. அதை விட ரொம்ப முக்கியம் குழந்தைங்க. 2 பேருமே சரி, ஜென்சன் சஞ்சயும் சரி, தியா சஷாவும் சரி, 2 பேருமே அப்பா மேலே அவ்வளோ பாசம். அப்பாவை கண்டிப்பாக போய் பார்க்கணும், பேசணும் அப்படின்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜென்சனை கூட ஒரு வகையில் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்கிறாரு. இப்போது சிக்மா படம் இயக்கிட்டு இருக்கிறதுனால அதனால் அவருக்கு பெருசாக தெரியல. ஆனால் திவ்யா சஷா பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, அம்மா கூட இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அப்பாவோட இருக்கணும் அப்படின்ற ஒரு பாசம், ஏக்கம் எல்லாமே இருக்குது. அது அவங்க குழந்தைங்க பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜென்சன் சஞ்சய் ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்துருந்தாரு. அந்த ஒரு இன்டர்வியூவை சங்கீதாவோட மனசையே மாற்றிருச்சுன்னா பாருங்களேன். அவர் எந்த அளவுக்கு அவங்க அப்பா புகழ்ந்து அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தார். யாரெல்லாம் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ கூட சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அப்பா தான் ரோல் மாடல், எனக்கு எத்தனை நடிகரை வச்சு நான் படம் எடுத்தாலுமே கூட நான் ஃபஸ்ட்டு இடம் எங்கள் அப்பாவுக்கு தான் கொடுப்பேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும், எங்கள் அப்பாவை விட வேறு யார் சிறந்தவங்களாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஜென்சன் பேசியிருந்தார். ஸோ இது பார்த்திங்கன்னா அவர் அப்பாவை புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காகலாம் பேசலை. ஏன்னா அப்பா கூட இருந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் அவருடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்பாவும் அம்மாவும் ஏதோ ஒரு சரியான புரிதல் இல்லாமல் தான் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காங்களே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக நாங்கள்லாம் முயற்சி பண்ணி அவங்க 2 பற்றி ஒன்று சேர்த்துடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார்.
ஸோ அதே மாரி தான் இப்போ ஷோபா மேமும் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட் குடுத்துருக்காங்க. "நீ கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணு சங்கீதா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி குடுத்துடுறேன். தைரியமா இரு. நாங்கலாம் இருக்கோம். உன்னைய அப்படிலாம் விட்டுற மாட்டோம்." அப்படின்ற மாரி. ஏன்னா, எந்த ஒரு பொண்ணுக்குமே வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கணும். திருமண வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க ஹஸ்பண்ட்ட வந்து கம்மி ஆயிடுச்சு. அந்த பாசம் இல்ல, அந்த அக்கறை இல்ல, அந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாவே அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை வந்து முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சுப்பாங்க. ஸோ அப்படி மட்டும் நீ எதுவும் நெனச்சிக்காத. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தெரியுது. நாங்களும் பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு உன்ன வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது எனக்கு வந்து புரியுது. கண்டிப்பா நீ எனக்காக மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. எந்த பிரச்சனையும் பண்ணாம, நீ பாட்டுல இரு. நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு, உன்னைய திரும்பவும் வந்து சென்னைக்கு விஜயோட வந்து நான் சேர்த்து வாழ வைப்பேன். பேர பசங்களோட எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் என்னால ஆன முயற்சி எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாரி ஒரு ரெக்வெஸ்ட்டாவும் சரி, ஒரு கான்ஃபிடென்ட். ஏன்னா நமக்கு நம்ம எந்தாவது ஒரு நேரத்தில உடைஞ்சு போறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில யாராவது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆள் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போக மாட்டோம். சரி ஓகே தைரியமா இருப்போம். நமக்காக ஒருத்தங்க இருக்காங்க, பேசுறாங்க அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த மாரி தான் இப்ப ஷோபா மேம் வந்து சங்கீதாவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. "நான் இருக்கேன். நீ பயப்படாத, கவலைப்படாத. எது நடந்தாலும் நான் பார்த்துக்கலாம். நான் இருக்கிற வரைக்கும் தப்பா எதுவும் நடக்க விடமாட்டேன்." அப்படின்ற மாரி அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா சங்கீதா மேம் வந்து பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து நம்புறாங்க. நீங்களும் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சங்கீதா மேம் பொறுத்தவரைக்கும் கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்ல ஒரு பொண்ணு. கைண்டான ஒரு பெர்சன் அப்படின்னு தான் வந்து ஷோபா மேமும் சரி, எல்லாருமே வந்து நெறைய இன்டர்வியூல நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அதிகமா அவங்க பார்த்தீங்கன்னா பெருசா வெளியில வரமாட்டாங்க. அவங்க என்னதான் வந்து லண்டன்ல வந்து ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகளா இருந்தாலுமே கூட, இங்க விஜய் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா நல்ல மருமகளா, நல்ல ஒரு குடும்ப பெண்ணா அப்படிதான் இருந்திருக்காங்க. ஸோ பெருசா நம்ம மத்த ஆக்டர்ஸ் மாரிலாம் இவங்கள வந்து அதிகமா வந்து வெளியில பார்க்க முடியாது. இருந்தாலுமே கூட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அவங்களுடைய வீட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போயிருக்கு. விஜய்க்கும் வந்து சங்கீதாவ ரொம்ப பிடிக்கும். 2 பேத்துக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த காதல் இன்னமும் வந்து இருக்கு. ஸோ அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே கூட இன்னும் அந்த காதல் இருக்கு அப்படின்றதுனால தான் இது வந்து பிரிவு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போகாம வந்து நின்னு போச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு 2 பேத்துக்கும் வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. ஸோ, அப்படித்தான் வந்து எல்லாருமே வந்து நம்பிட்டு இருக்காங்க. சீக்கிரமா விஜய் அவர்களும், அவங்களுடைய மனைவியான சங்கீதாவும் இணையணும் அப்படின்றது தான் இந்த தமிழக மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. ஸோ, இவர் சிஎம் ஆயிட்டாரு, நாட்டுக்கு நல்லது பண்றாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி, நீங்க எப்போ சேரப்போறீங்க? அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஒரே எதிர்பார்ப்பு. எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் வந்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில இப்போ சிஎம் சார் இருக்காரு. ஸோ என்ன செய்ய போறாரு? சங்கீதாவோட வந்து சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சிகள் எடுத்து வச்சு சீக்கிரமா வந்து சேர போறாரா? அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறாரா? அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முடிவானது கிடைக்கப் போகுது அப்படின்றத. இந்த மாரி நிறைய சினிமா சார்ந்த அப்டேட்ஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.